Hi friends, today's special Lan Oyster Sauce. அதாவது சைனீஸ் ப்ரோக்கலின்னு சொல்லுவாங்க கைலான் கீரை வந்து. அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாம். ஆயிஸ்டர் சாஸ் யூஸ் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் கைலான் கீரை எடுத்துக்கங்க. அது வந்து தண்டு தனியாக கீரை தனியாக வெட்டி வச்சுங்க சிறுசாக. ஊசி மிளகா நான் 1 எடுத்துருக்கேன். பூண்டு 4 பல்லு. இப்போ நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆயிஸ்டர் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க ஒரு எம்டி பவுலில். லைட் சோயா சாஸ் அதாவது கிச்சாப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். சுகர் 1/2 டேபிள் ஸ்பூன். ஒயிட் பெப்பர் 1/2 டீஸ்பூன். வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாம் போட்டு இந்த சாஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எந்த ஒரு லம்ப்ஸ் இல்லாதபடிக்கு நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்மூத்தாக. ஓகே, நம்மளுக்கு சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கங்க தேவையான அளவு. எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டையும் ஊசி மிளகாவையும் அதில் போட்டுக்கவும். நான் உரப்புக்கு ஒரு ஊசி மிளகா போட்டிருக்கேன், அது கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. நல்லா அந்த பூண்டு வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அது நல்லா ஸ்டர் பண்ணணும். இப்போ ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அப்போ தான் அதோட பூண்டோட வாசம் வெளியாகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த தண்டுக்கு வந்து முதல் போட்டுக்கவும். கீரையோட தண்டு, நீங்கள் கீரையோட தண்டு வெட்டுறப்ப அந்த ஸ்லைஸாக வெட்டணும். ஸோ தேவையான கலவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம், ஏன்னா அது ரொம்ப ட்ரையாக இல்லாத பிடிக்கி. ஸோ இந்த தண்டு வந்து கலர் மாறணும் நீங்கள் ஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப. இப்போ நம்ம கைலான் கீரையை ஆட் பண்ணிக்குவோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சாஸ் ஊற்றிக்கலாம் கீரை மேலே. உப்பு எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா இதுலேயே இந்த சாஸ்லேயே உப்பு இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் லாஸ்ட்டாக சேர்க்கலாம். நான் தண்ணி லேசாக ஆட் பண்ணுறேன் அந்த பவுலை வந்து வாஷ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம நல்லா கிளறி விடுவோம். கீரை நல்லா வதங்கி வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கீரை இருந்துச்சு, இப்போ வந்து குறவாக வருது. ஸோ கீரை நல்லா குக் ஆயிடுது. ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுவோம். நம்மளோட கைலான் கீரை நல்லா குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ருசியான கைலான் ஆயிஸ்டர் சாஸ் இஸ் ரெடி. இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம், இல்லை சாதத்தோடு வச்சு கூட சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த நியூ வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை பாய். ஹாப்பி குக்கிங். Drop it.